ஏமா கால் என்ன வலி வலிக்கு நிக்க முடியல உட்கார முடியல. என்ன ஒரு வேதனை இதெல்லாம். என்னத்த ரொம்ப கால் வலிக்குதா? நீங்க எங்கேயும் இருந்துக்கிடுங்க, நான் உங்களுக்கு டீ போட்டு கொண்டு வரேன், கூட மாத்திரை எடுத்துட்டு வரேன், சாப்பிடுங்க, கொஞ்சம் சரியாயிரும். சரியா? மாத்திரை எல்லாம் வேண்டாம் மருமகளே, கொஞ்ச நேரம் காலைல எண்ணெய் போட்டு தேய்ச்சோன்னா சரியாயிரும். வீணா எடுத்து மாத்திரை எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இல்லை இப்பெல்லாம் ஒரே மாத்திரை சாப்பிட்டு சாப்பிட்டு அது ஒரு சரியாதான் சொன்னீங்க. இருங்க, நான் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு அதை எடுத்துட்டு வரேன். சரியா? அப்புறம் கொஞ்சம் படுத்து தூங்கி ரெஸ்ட் எடுங்க. சரி மருமகளே, போய் எடுத்துட்டு வா, சாப்பிட்டு கொஞ்சம் தூங்குறேன். ஆனா சாப்பிட எடுத்துட்டு வரேன். பரவாயில்ல, மருமகள் நல்ல பிள்ளையா தான் இருக்கா. சில நேரம் கொஞ்சம் கோவப்படுறா, ஆனா சில நேரம் நல்லதான் பாத்துக்கிட்டா. இந்தாங்க இட்லி சாப்பிடுங்க. சரி மருமகளே, நீனும் வேலையை முடிச்சு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் படுத்து தூங்கு. ஒரே வேலையை பார்த்தா உடம்புதான் நோவும். போய் படுத்து தூங்கு. சரியா? சரி அத்தை. பரவாயில்லையே, நம்ம மாமியார் அப்பப்போ கொஞ்சம் நான் மனசு மாதிரி தான் நடந்துக்கிட்டாங்க. சில நேரம் தான் பியாய மாதிரி எரிஞ்செரிஞ்சு விடுறேன். இப்படியே மாமி எப்போ இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். 2 மணி நேரத்துக்கு பிறகு என் செல்ல மகனே, நீ நேரத்தை நான் வாரேன் இன்னைக்குன்னு சொல்லியிருந்தானே, உனக்கு தடபடல எல்லாம் ரெடி பண்ணிருப்பேன்னு சாப்பிட்றதுக்கு. இப்படி திடீர்னு வந்து நிக்கா வெயிலுக்குள்ள. ஆமா, இப்ப ஏன் தனியாக வந்தா? மர்மம் வரலையா? நான் மூஞ்சே எப்படி இருக்கு? இவன் மாமியா ஏதாவது சொன்னாலா? நல்லா தானே இருக்கா? இல்ல வீட்டுல ஏதாவது பிரச்சனையா? சொல்லு, நான் பாட்டு கேட்டுட்டு இருக்கேன். ஏதோ செவிடங்காது சங்குதுற மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கா. ஏதோ இருக்கேன். நீ என்ன மாமியார் இல்ல நாத்தனார் இல்லாத வீட்டுல கட்டி கொடுத்தா? பியாய் மாதிரி ஒரு மாமியாரு, குட்டி காக்கா மாதிரி 2 நாத்தனார் இருக்க வீட்டுல எல்லாம் கட்டி கொடுத்துருக்கா. எப்ப பாரு ஏதாவது ஒரு பிரச்சனை இழுத்து விட்டுட்டே இருக்குவேன், நிம்மதிங்கிறதே இல்ல. அடடா, நம்ம குட்டி நாத்தனார் சத்த மாதிரி கேக்குது. திடீர்னு வந்துட்டா போலயே. என்ன பிரச்சனை இழுத்து விட வந்திருக்கான்னு தெரியல. யாம்டி, இங்கதான் யாழூருக்கு வாய் பேசுவியா? உனக்கும் மாமியார நாத்தனாரே சமாளிக்க தெரியாதா? இல்லாட்டி உங்க புருஷன் சொல்லு, அவர் பாத்துக்கிடுவாரு. நீயா இப்படி டென்ஷன்ல அலையறா? ஆமா, பெரிய புருஷன் சரியான கூமுட்டை. அவர் ஒழுங்கா இருந்தா எனக்கு என்ன பிரச்சனை? அது அம்மாவை எடுத்து ஒரு வார்த்தை பேச மாட்டேங்கிறாரு அவரு. ஆமா, ரொம்ப நேரம் ஆச்சே. இந்த அண்ணி எங்க? உன் மருமகளே இவ்வளவு நேரம் ஆயும் காணோம். நான் வந்திருக்கிறது தெரியுமா தெரியாதா? நீ வந்திருக்கிறது தெரியாதா இருக்கும்டி. இப்பதான் வந்து படுக்க சொன்னேன். முழு நேரம் வேலை பார்த்துட்டு இழக்க பத்தியா? அதை கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க சொன்ன பத்துக்க. அதான் தூங்கிட்டு இருப்பாளா இருக்கும். அதானே, உன்னைய மாதிரி இழுச்சுதான் மாமியா கிடைச்சா இப்படித்தானே படுத்து தூங்குவா முழு நேரம். என்னைய பாரு, அந்த பெண்டு கழட்டி எடுத்துருவா. இந்த ஊர்ல பாரு எல்லா மாமியாரும் மருமகள் அப்படி வேலை வாங்குறாவ. நீயே இருக்கியே சரியான அப்பாவி அம்மா. மருமகளை படுக்க வச்சுட்டு நீ எல்லா வேலையும் பாக்கியாக்கும். அல்லாட்டினாலும் உன் மருமகளுக்கு அறிவு இருக்கா இல்லையா? உனி எல்லா வேலையும் பார்க்க வச்சுட்டு அவ பாட்டுக்கு படுத்து தூங்குறாளோ? இல்லடி, எல்லா வேலையும் அவதான் பார்த்தா. நான் தான் கொஞ்சம் படுத்து தூங்குன்னு சொன்னேன். அதான் தூங்கிருப்பாளா இருக்கும். மத்தபடி நல்லா தான் இருக்கா, ஒன்னும் பிரச்சனை இல்லை. அது எல்லாம் நடிப்புமா, நம்பியாத. இன்னைக்கு நீ கொஞ்ச நேரம் தூங்க சொன்னியா? எப்படி மெதுவா உன்னை ஒவ்வொரு வேலையா பார்க்க வச்சுட்டு அவ எப்பவும் படுத்து தூங்க ஆரம்பிச்சிருவா பாரு. நீ கொஞ்சம் இடம் கொடுத்தன்னா பாத்துக்க, அவன் தலை மேல ஏறி உட்காந்துருவா. எப்பவும் மருமோட மருமங்கிற இடத்துல தான் வைக்கணும். கொஞ்சம் ஏமாந்துறதுமா, பிற தலையில மொட்டை அடிச்சு விட்டுற பாத்துக்க. நான் முதல்ல சொல்லிட்டேன். இந்த நாட்டுக்கு வேற வேலையே இல்லை. யா மாமியார் இன்னைக்குதான் கொஞ்சம் நல்லவ மாதிரி இருக்கா. இவ வந்து ஆட்டத்தை கெடுத்துட்டு போயிருவா போலயே. எப்படியாவது உள்ள போகுது இதை மாத்தணுமே. நீ சொல்றதும் சரிதான் மவளே. எங்க போனா? ஏய் மருமவளே, வீட்டுக்கு விருந்தாளி வந்திருக்கு. என்ன இவ்வளவு தூக்கம்? வாங்க. நல்லா இருந்த மாமியார் 5 நிமிஷத்துல டேஞ்சரஸ் ஆகிட்டாலே இந்த நாக்கு. சொல்லுங்க தே, கூப்பிட்டீங்களா? அடே, நம்ம சின்ன நாத்தனாரு. எப்படிமா இருக்கா? நல்லா இருக்கியா? எப்ப வந்த? சத்தமே கொடுக்கல. நான் இங்கதான் பக்கத்துல இருந்தேன். நீ வந்து தெரிஞ்சது அப்பவே இந்த காப்பி தண்ணி இருக்கனே. நான் நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? நீங்க நல்லா தான் இருப்பீங்க. எங்க அம்மா மாதிரி மாமியார் கிடைச்சா என்ன சரியான தூக்கம் போல மத்தியான நேரத்துல உங்களை மாதிரி யாருக்கு வாழ்க்கை கொடுத்து வச்சிருக்கு? அதெல்லாம் ஒண்ணுல குட்டி நாத்து, சும்மா தான் படுத்திருந்தேன். ஆமா, காப்பி இல்ல டீ என்ன குடிக்க கொண்டு வரேன். இல்ல ஹார்லிக்ஸ் பூஸ்ட் குடிக்கியா? முதல்ல காப்பி எடுத்துட்டு வரவங்களே, அதுக்கப்புறம் வேற ஏதாவது பண்ணி கொடுப்போம். மவளுக்கு பசியோட வந்திருப்பா, சீக்கிரமா எடுத்துட்டு வாப்போ. மவளுக்காண்டி என்ன எந்த புது லிஸ்ட் சமைக்க சொல்ல போறாலும் தெரியலையே அந்த மாமியா கிளவி. சரி, எதனாலும் பண்ணிதானே ஆகணும், பண்ணுவோம். எடுத்துட்டு வரேன். 2 பேரும் வந்து பேசிக்கிட்டு இருங்க. அந்த டிவி எல்லாம் சால்வ் பண்ணி பாருங்க. அது சரி, நீங்க 2 பேரும் ஒண்ணா இருந்தா டிவி எங்க பாப்பீங்க? பேசிட்டு தானே இருப்பீங்க. நிறைய ஊருக்கு கதை இருக்கும் பேசுறதுக்கு. பேசுங்க. நான் போய் காப்பி எடுத்துட்டு வரேன். நேரத்துக்கு பிறகு காப்பியம்மா மருமகளே காப்பி தந்ததோட சரி. அதுக்கப்புறம் வந்து எட்டி பார்த்திருக்கால என்ன வேலை நாத்தனா இருக்குது. இப்படியே இருக்கல்ல, எல்லாம் நீ கொடுக்குற இடம் தான். இப்படியே இருந்தாலும் வை, நாளைக்கு உனக்கும் காப்பி தண்ணி சோறுன்னு ஒண்ணும் கிடைக்காது. நீனே தான் எல்லாம் போகணும், நீனே தான் எல்லாம் திங்கணும். அந்த நிலைமைக்கு நீனே போயிடாத. கொஞ்சம் பார்த்து நடந்துக்க, புத்தி உள்ள மாமியார் மாதிரி. உனக்கு எதுவும் தெரியலன்னா என்கிட்ட கேளு, நான் சொல்லிதாரேன். அறிவோட நடந்துக்க, அவ்வளவுதான் சொல்லுவேன். மருமகளே, எங்க போனா? ஆளே காணோம். அந்தாடி கிச்சனுக்குள்ள செமிச்சு போனா போலயே. சொல்லுங்க அத்தை, என்னாச்சு? யாரடி அலறிட்டு இருக்கியே? என்ன வேணும்? வந்தைய மகளுக்கு காப்பி மட்டும் போட்டு கொடுத்துருக்கா. அதுக்கப்புறம் எங்க போனானே அட்ரஸ் இல்ல. என்ன பண்ணிட்டு இருக்கா உள்ள அப்படி கிச்சன்ல? உங்க அம்மாட்ட பேசிட்டு இருக்கியா இருக்கும். அதுக்குதான் வீடு வந்துட்டு வேலையை கவனிக்கணுங்கிறது ஒரு இது இல்ல உனக்கு.
மாதிரி இருந்தது. இதுல நாத்தனார் வந்து யாத்தோட வந்துட்டா. இந்த நாத்தனார் இப்படியே விட்டானா செயல்படாது. இவளா சீக்கிரமே இங்க இருந்து கிளப்பி ஆகணும். கிளப்பினாதான் நம்ம நிம்மதியா இருக்க முடியும். இல்லைன்னா குடும்பத்தை நாளாக்கி விட்டுட்டு போயிடுவா. எல்லாரும் ஒவ்வொரு கரையில இருக்க வேண்டியதான். அவ குடும்பத்தை நடக்கிற பிரச்சனையில இங்கே விட்டுட்டு போயிடுவா. சின்ன நாத்தனாரை வளர்க்கறதுக்கு பிளான போட்டுற வேண்டியதான்.